வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம வாட்டர் பவுண்டிஃபுல் ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புது மான்வா தான் எடுத்திருக்கோம். ஆக்சுவலா இந்த ஒரு மான்வாவை ஏற்கனவே ஒரு சேனல்ல எடுத்திருக்காங்க. கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்க பாதியிலே விட்டுட்டாங்க. சொல்ல போனா ஆரம்பத்திலே விட்டுட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த மான்வாவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மான்வா இருக்குல்ல, இது கிரேட்டஸ்ட் எஸ்டேட் டெவலப்பரோட ஒரு ப்ரீக்வல். அந்த கிரேட்டஸ்ட் எஸ்டேட் டெவலப்பரை என்னால் எடுக்க முடியல. ஸோ அதே மாதிரி சிமிலரான ஒரு மான்வா அப்படின்றதுனால தான் இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால தான் இந்த ஒரு மான்வாவை எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஆக்சுவலா இந்த ஸ்கெலிட்டன் மான்வா இருக்குல்ல, அதை தான் நம்ம திரும்பி கண்டினியூ பண்ண போறோம். அதை தான் நான் பேசுறேன். ஆக்சுவலா இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எடிட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நைட்டே அதையும் நான் போட்டுறேன். அப்படி இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் அப்லோட் ஆயிடும். அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த ஒரு மான்வாக்குள்ள போவோம். ஆக்சுவலா இந்த ஒரு மான்வா ஆரம்பிச்சதும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு த்ரோனை தான் காட்டுவாங்க. அதுல நம்ம ஹீரோவான கிம் ஜாங் ஹியோல் உட்கார்ந்துருப்பான். ஆனா அவனாவே உட்கார்ந்துருக்க மாட்டான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ இருக்கால, அவன் ஒரு நார்மல் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். அப்படிதான் இருந்தான். ஆனா நம்ம ஆளுக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு அவன் விளையாண்டுகிட்டு இருந்த ஒரு கேம் பல்லடன் ஆஃப் பிளட், அந்த கேமோட ஃபைனல் பாஸான டீமன் கிங் கிரடோஸா மாறிட்டான். அப்படி எப்படி மாறினான் அப்படின்றது அவனுக்கே தெரியாது. ஆக்சுவலா இந்த பல்லடன் ஆஃப் பிளட் இருக்குல்ல, இந்த கேம்ல ஒரு ஏன்ஷியன் பல்லடன் இருப்பான். அவன் வந்து எந்திரிச்சு வந்து டீமன் கிங்க கொல்றது அந்த மாதிரிலாம் கதை போகும். பிளா 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 அப்படின்னு விட்டுருவோம். ஆனா இப்ப அது பிரச்சனை கிடையாது. இப்ப நம்மால் கிரடோஸா இருக்கால, நம்ம கிரடோஸ்க்கு ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. ஆக்சுவலா அதை சொல்றதுக்காக ஜெஃபிரோஸ்னு சொல்லப்படுற அவனோட எய்டு வருவா. அவ வந்து சொல்லுவா, டீமன் லார்ட், நம்ம எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். வாருக்கான எல்லா ஏற்பாடுகளும் தயாரா இருக்கு. நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, இப்பவே நம்ம போற தொடங்குறோம் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஆக்சுவலா இவனுங்க எதுக்காக போர் பண்ண போறானுங்கன்னா, இவனுங்கள்ட்ட பெருசா சாப்பாடே இல்ல. அதுக்காக நேரா மனுஷங்களோட இடத்துக்குள்ள போய் அவனுங்களை கொன்னு குவிச்சு அவனுங்கள சாப்பாடா சாப்பிடுறது தான் இவனுங்களோட நோக்கம். அதுக்காக தான் போருக்கு எல்லாத்தையும் தயாரா வச்சிருப்பானுங்க. இப்போ அவங்க எல்லாரும் முன்னாடி போய் நின்று நம்ம கிரடோஸ் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லுவா. எல்லாருமே டீமன் வாசிகளே, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து இந்த போரை நம்ம இப்படியே கைவிடுறோம். நம்ம ஃபார்மிங் பண்ண போறோம், அதாவது விவசாயம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்ட உடனே அத்தனை பேரும், என்னது விவசாயமா? யோ என்னையா பேசிக்கிட்டு இருக்க? யோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி நின்று இருக்கோம், இப்படியா பேசுவோம் அப்படின்னு அந்த 4 டீமன் ஜெனரல்ஸ்லாம் கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. அதை பார்த்து நம்மால் பயந்து போய் இவன் ஒரு பக்கம் கத்துவானா, இவன் மூஞ்சி கேவலமா இருக்கிறத பார்த்து அவனுங்க பயந்து போயிருவானுங்க. ஆக்சுவலா ஏன் நம்ம கிரடோஸ் இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறான் அப்படின்னா, இந்த வாரம் மட்டும் அவன் ஸ்டார்ட் பண்ணா தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மிருகமான இந்த கேமோட ஒரிஜினல் ப்ரோட்டகனிஸ்ட், அதாவது இந்த ஏஜ்டு கிம்ச்சி, அவன் ஒரு பிளேபிள் கேரக்டர். அவனுக்கு நம்ம ஹீரோ வச்ச பேரு ஏஜ்டு கிம்ச்சி. இப்ப அந்த ஒரு கேரக்டர் இருக்கால, அந்த பலடின், அவன் எந்திரிச்சிருவான். அவன் மட்டும் எந்திரிச்சான் மொத்த டீமன்ஸ்க்குமே சங்குதான். நம்ம கிரடோஸை சேர்த்து காலி பண்ணிடுவான். அதுக்கு தான் இந்த போரே வேணாம் அப்படின்னு சொல்லி நம்மால் சொல்றாப்ல. இப்போ நம்ம கிம் ஜாங் ஹியோல் யாருன்றதை லைட்டா தெரிஞ்சுக்கிறோம். ஆக்சுவலா நம்மால் சொன்ன மாதிரியே ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் தான். அதுலயும் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் இருக்குல்ல, அந்த கோர்ஸ் எடுத்து படிச்சவன். அது ஒரு டாப் ஸ்டூடெண்ட், ரொம்ப சூப்பரா படிக்கக்கூடியவன். ஆனா டாப் ஸ்டூடெண்டா மட்டும் இல்லாம இன்னொன்னாவும் இருப்பான். நீ தான் நல்லா படிப்பீலப்பா, அதனால எனக்கு வந்து இந்த தீசிஸ்ல நீயே ஹெல்ப் பண்ணு, என் ப்ராஜெக்ட்ல வந்து நீயே ஹெல்ப் பண்ணு, ஃபீல்டில் வந்து நீயே ஹெல்ப் பண்ணுன்னு எல்லா ப்ரொஃபஸரும் இவனை அடிமையா வச்சிருப்பாங்க. டாப் அடிமையாவும் இவன் தான் இருப்பான். கடவுளே, என்ன வாழ்க்கடா இது? என் வாழ்க்கை எதை நோக்கிடா பயணமா போயிட்டு இருக்கு? எனக்கு வாழவே பிடிக்கலையே. இந்த ப்ரொஃபசர்ஸ் எல்லாரும் என்னை அடிமை மாதிரி ட்ரீட் பண்றானுங்களே. இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. இந்த ப்ரொஃபசர்ஸ் இருக்கானுங்களே, அவனுங்களை ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். ஆனா எதுவும் பண்ண முடியாதே, அவனுங்க தானே மார்க் போடுறானுங்க. சரி பரவாயில்ல, அந்த கோவை எல்லாத்தையும் இப்பவே இறக்கணும்னா அதை நம்ம கேம்ல காட்டுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கேமை விளையாட ஆரம்பிச்சான். ஆக்சுவலி இந்த பல்லடன் ஆஃப் பிளட் இருக்குல்ல, இந்த கேமுக்குன்னு ஒரு மித்து மாதிரி ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த கேமை நம்ம ஒரு தடவை கம்ப்ளீட் பண்ண உடனே அடுத்த தடவை டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது நம்ம 2வது தடவை விளையாடும் போது. ஸோ அப்படி விளையாண்டு இந்த கேமை இது வரைக்கும் 18 முறை தான் ஒருத்தரால முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்களா. ஸோ 19வது முறையா இந்த கேமை முடிச்சே ஆகணும்னு ஒரு குறிக்கோளோட இந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ. அப்படி இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு முறையும் விளையாட ஆரம்பிச்சு கரெக்டா 10 முறை, 15 முறை, 18 முறை, 19வது முறையும் இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறான். இந்த கேமை முறையா 19 தடவை கம்ப்ளீட் பண்ண ஒரே ஆளா நம்ம ஹீரோ மாறுறான். ஆக்சுவலா இதுவே நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, 20வது லெவல் இன்னும் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால மேபி அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி இந்த கேமை 20வது முறையா விளையாடுறதுக்கு அப்பவே ரெடியா இருப்பான். ஆனா அவன் பட்டனை தட்டுன அடுத்த நிமிஷம் இவனே டைரக்டா டிவிக்குள்ள போயிருவான். அக்கடான் கேம் விளையாண்டுகிட்டு இருந்தவனோட ஆவியா அலேக்கா இந்த கேம் உள்ள தூக்கிட்டு போயிடும். நம்ம ஆளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. இருந்தாலும் நம்மால் கொஞ்சம் புத்திசாலி அப்படின்றதுனால கொஞ்சம் பொறுமையா யோசிக்க ஆரம்பிச்சிருவான். ஃபர்ஸ்ட் அவன் ப்ளூவா இருக்கான். ப்ளூ கலர்ல இருக்கோனா கண்டிப்பா நம்ம ஆவிதான், கீழே விழுந்தாலும் அடிபடாது. 2வது டவர் ஆஃப் லைஃப் அங்கே தூரத்தில் தெரியுது. அப்படின்னா இது அந்த கேம் பல்லடன் ஆஃப் பிளட் தான். நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த கேம்ல ஏதோ ஒரு கேரக்டரா தான் மாற போறோன்றதை கண்டுபிடிச்சிருவான். கரெக்டா நேரா டாம் ஆஃப் பல்லடன் நோக்கி தான் இவனோட ஆவி போயிட்டு இருக்கும். இது பார்த்தோடனே நம்ம ஆளுக்கு பெரிய சந்தோஷம். அப்பாடியோ, நான் ஓவர் பவர் பண்ணி வச்ச கேரக்டர் மேக்ஸ் லெவல்ல வச்சிருக்கேன். நான் மட்டும் இந்த கேரக்டரா மாறிட்டேன். நான் தான் இந்த கேம்ல ஸ்ட்ராங்கஸ்ட், கேமே ஈஸியா முடிச்சிட வேண்டாம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல தான் இருப்பான். ஆனா காஸ்டியூமா பார்க்குற வரைக்கும், காஸ்டியூமை பார்த்த உடனே ச்சே
இந்த கேமுக்குள்ள இந்த கேரக்டரை நம்ம இப்படியா சுத்தணும் அப்படின்னு ஒரு செகண்ட் தான் டவுட் படுவான். உடனே அவன் சோல் யூட்டன் போட்டு நீ தான் இந்த கேரக்டர் வேணாண்டில வேற பக்கமா போவோன்னு சொல்லி நேரா நம்ம டீமன்ஸ் வாழ்ற பகுதிக்கு வந்து அங்க வந்து நம்ம கிரேடோஸோட பாடியில குத்த வச்சு உட்கார்ந்துரும். அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம ஆளு இப்படி இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வந்தான். இப்ப பிரசன்ட்க்கு வந்தா நம்ம கிரேடோஸ்க்கு என்ன பண்றதுனே தெரியல. அதாவது நம்ம கிம் ஜாங்சியோலுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவன் லைட்டா ஒரு செகண்ட் மட்டும் அந்த டவுட்டை படாம இருந்திருந்தானா ஏஜ் கிம்சியா மாறி இருக்கலாம். ச்சே, இப்படி ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப கரெக்டா இந்த செஃபிரோஸ் இருக்கான்ல, இவன் திருப்பி நம்ம கிரேடோஸை பார்க்கறதுக்காக வரும்போது தான் சைட்ல இந்த 4 டீமன் ஜெனரல்ஸ் போடுற மீட்டிங் அவனோட காதுல விழுகும். ஆக்சுவலா இந்த 4 டீமன் ஜெனரல்ஸ்க்குமே நம்ம ஹீரோ அதாவது இந்த கிரேடோஸ் எங்க வீக்கா மாறிட்டானோ அப்படின்ற ஒரு டவுட் வந்திருக்கும். ஏன்னா வார சம்பந்தமே இல்லாம பாதியில எதுக்காக ஸ்டாப் பண்ணணும்? அப்படின்னா பயந்து போய் தானே ஸ்டாப் பண்ணிருக்கணும். கண்டிப்பா ஒரு வீக்கா மாறிட்டாரு. இப்ப மட்டும் நம்ம ஒன்னா சேர்ந்தோம், நம்ம 4 பேர் ஒன்னா சேர்ந்து அவரை தோக்கடிச்சிட்டு நம்ம புது டீமன் லாடா மாறிடலாம்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருப்பானுங்க. ஏன்னா டீமன்ஸை பொறுத்த வரைக்கும் இது அவங்களோட வழக்கம். ஸ்ட்ராங்கஸ்டா யார் இருக்காங்களோ அவங்க தான் டீமன் லாடா இருக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கிற டீமன் லாடா கொன்னுட்டு தான் நம்ம கிரேடோஸ் இப்ப கரண்ட் டீமன் லாடா மாறி இருக்கான். இப்ப இவனை கொன்னுட்டு இவனுங்க 4 பேரும் டீமன் லாடா மாறணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஆனா இவனுங்களுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு சந்தேகமும் இருக்கும். ஒருவேளை நம்ம கிரேடோஸ் அந்த மாதிரி இல்லாம அவன் வீக்கா மாறாம இருந்தானா அப்ப என்ன பண்றது? கண்டிப்பா அவன் நம்மள கொன்றுவானே, அப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் இது உண்மையா இல்லையான்றத செக் பண்ணி பார்க்கறதுல எந்த தப்பும் கிடையாதுன்னு ஃபைனலா இவனுங்க முடிவு பண்ணிடுவானுங்க. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம செஃபிரோஸ் எல்லாத்த பத்தியுமே நம்ம கிரேடோஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ இந்த மாதிரி போர் வேணாம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால டீமன் ஆர்மியோட அந்த மாரல் இருக்குல்ல அது ரொம்ப கம்மியாயிடும். அதுல ஒரு சில பேர் மொத்தமா இந்த டீமன் வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனவங்களா இருக்கானுங்களாம், சாதுவாலா மாறிட்டானுங்களாம். அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் ஊரை விட்டே போயிட்டானுங்க. இது மட்டும் இல்லாம 4 டீமன் ஜெனரல்ஸும் உங்களுக்கு எதிராக பிளான் பண்றாங்க. உங்களை போட்டு தள்ளிட்டு அவங்க திருப்பி டீமன் லாடா மாறணும்னு முடிவு பண்றாங்க. இப்ப இது எல்லாமே பிரச்சனையா வந்து நிக்குதுன்றத பத்தி நம்ம கிரேடோஸ் கிட்ட சொல்லுவான். இத பார்த்துமே நம்மால் பயந்துகிட்டு இருப்பான். சரி இவனுங்க 4 பேர் அட்டாக் பண்ணானுங்கன்னா நமக்கு சங்குதான். ஆமா எனக்கு ஒரு டவுட். இப்ப நான் ஏஜ்டு கிம்சியோட உடம்புக்குள்ள போகல அப்படின்னா அவனுக்கு என்னாச்சு? அவன் இன்னும் பொணமா தான் படுத்திருப்பானா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது டக்கு நம்ம செஃபிரோஸ் ஒரு வீடியோ காட்டுவான். ஆக்சுவலா இந்த டாம்ப் ஆஃப் பெலடன் இருக்குல்ல இது பக்கத்துல எப்பயுமே காவலுக்காக இவனுங்க ஒரு டீமனை நிறுத்தி வச்சிருந்தானுங்க. அவன் தான் ஜெனரல் ஓகிமா. இப்ப அவனோட நிலைமையை தான் காட்டுவானுங்க. அவன் பேர் ஓக்மியா தான் இருந்தாலும் நம்ம ஓகிமானே வச்சுக்கிருவோம். அதான் சொல்றதுக்கு நல்லா இருக்கு. ஆக்சுவலா இந்த ஓகிமாவை இங்க நிறுத்தி வச்சிருந்தானுங்கல்ல கரெக்டா இந்த ஏஜ் கிம்சி எப்ப நம்ம கிரேடோஸ் எந்திரிச்சானோ அதே நேரத்துல இவனும் எந்திரிச்சிருக்கான். எந்திரிச்ச வேகத்துல வெளில இருக்கிற டீமனை பார்த்து போட்டு பொளப்பலான்னு பொளத்து நம்ம ஓகிமாவா அங்கேயே மொத்தமா சட்னி ஆக்கிட்டான். அது மட்டும் கிடையாது, ஃபைனலா அவனோட கண்ணெல்லாம் தோண்டி எடுத்திருக்கான். அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமா அவனை கொண்டிருக்கான். இப்ப அங்க போனா கண்டிப்பா அவன் நம்மள போட்டு தெரியுவான். நமக்கு வேற வழியே கிடையாது, இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவான். இப்ப நம்ம கிரேடோஸ் கிட்ட 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு இங்கே இருந்து 4 டீமன் ஜெனரல்ஸ் எதிர்த்து சண்டை போடலாம். ஆனா அவனுங்க கண்டிப்பா இவனை போட்டு தெரியுவானுங்க. அப்பயும் அவனுக்கு சங்குதான். இல்ல இங்க இருந்து வெளில போய் நேரா ஹியூமன் ரெல்மா அட்டாக் பண்றதுக்காக போகலாம். ஆனா ஏஜ் கிம்சி இருப்பான். அப்பயும் அவனை போட்டு தெரியுவாங்க. அப்பயும் நமக்கு சங்குதான். எப்படி பார்த்தாலும் அவனுக்கு சங்கு கன்ஃபார்ம். எனக்கு மட்டும் என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கணும்? நான் பாட்டுக்கு சந்தோஷமா ஃபார்மிங் பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்டா. ஒரு நல்ல ஸ்டூடெண்டா தானே இருந்தேன். என் வாழ்க்கை இப்படி மோசமா போயிடுச்சே அப்படின்ற மாதிரி கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருப்பான். இப்ப அழுகிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு முதல்ல ஃபார்மிங் பண்றதுக்கு என்ன வழின்றதை யோசிக்கலாம்னு சொல்லி நம்ம கிரேடோஸ் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கு அந்த நிலத்தை போய் முதல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போவானா. அப்போ உடனே செஃபிரோஸ் கேட்பான், ஆமா நீங்க எங்க போறீங்க அப்படின்னு. சரி என்ன கேட்ட? அதாவது நான் ஃபார்மிங் பண்ண போறேன்னு சொன்னேன்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு அந்த செஃபிரோஸ்க்கு அதிர்ச்சியா இருக்கும். என்னது ரொம்ப ரொம்ப மோசமான கேவலமான ஒரு நர்சிஸ்டிக்கான ஆளு நீங்க, ஒரு மாசோகிஸ்ட் நீங்க என்ன பார்த்து சாரின்னு சொன்னீங்களா? சாரின்றது உங்க வாயிலிருந்து வரலாமா? இவ்வளவு கேவலமான ஆளு, ரொம்ப மோசமான ஆளு, பேசினாலே எப்ப பார்த்தாலும் கேவலமா பேசக்கூடிய ஒரு ஆளு நீங்க சாரின்னு சொல்லலாமா? இதை உங்க வாயிலிருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால இனிமேல் அந்த சாரின்ற வார்த்தையை சொல்லவே சொல்லாதீங்கன்னு சொல்லி அவனை எந்த அளவுக்கு கேவலமா பாராட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமா பாராட்டுவான். ஆக்சுவலா இந்த செஃபிரோஸ் இருக்கான்ல இவனை கேம்ல பார்க்கும்போது இவன் ஒரு மிட் பாஸ்னு கூட சொல்ல முடியாது, ஒரு கேட் கீப்பர் மாதிரி வச்சுக்கலாம். கரெக்டா நம்ம கிரேடோஸை மீட் பண்றதுக்கு முன்னாடி இவனை மீட் பண்ணுவோம். ஆனா இவன் ரொம்ப ஈஸியாவே தோத்து போயிருவான். ஏன்னா இவனுக்கு பெருசா பவர்லாம் கிடையாது. இவனை தோக்கடிச்சிட்டு டைரக்டாவே நம்ம கிரேடோஸ் கிட்ட போயிருவோம். ஆனா அங்க அவன் பெருசா பேசவே மாட்டான். அவனுக்கு இருக்கிறதே 2 டயலாக் தான். ஆனா இங்க என்னடா ரியல் லைஃப்ல இவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பான். அப்பயும் நிறுத்தாம இந்த செஃபிரோஸ் சொல்லுவான், அது மட்டும் இல்லாம நீங்க ஃபார்மிங் பண்ண போறேன்னு தானே சொன்னீங்க, நீங்களே இதை மறந்துட்டீங்களான்னு தெரியல. மேபி உங்களுக்கு புறாவோட மூளை வந்துருச்சான்னு தெரியல. நீங்க மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இருக்கிற டீமன் லாடும் ஏற்கனவே இந்த ஃபார்மிங்கை ட்ரை பண்ணி அதுல தோத்து போயிட்டீங்க. இதுக்கப்புறமும் இந்த லேண்ட்ல எது வளரும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமான இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸும் அதோட இந்த ஹார்ஷான கண்டிஷன்ஸும் இந்த இடத்துல எதுவுமே வளர்றதுக்கு தகுதியான ஒரு இடமாவே இல்ல. சோ இந்த இடத்துல எதுவுமே வளராதுன்னு சொல்லுவான். இந்த இடத்தோட பேரு லேண்ட் ஆஃப் டெத். அந்த ஒரு காரணத்தினால தான் இங்க எதுவுமே நம்மளால வளர்க்க முடியாது. ஆனா அதை கண்டிப்பா நம்ம ஹீரோவால மாத்த முடியும். நம்ம ஹீரோ நம்புறான். அதுக்கு அவன் பண்ண வேண்டிய விஷயம் இந்த மண்ணை எடுத்து
அதை வாயில போட்டு மென்னு சாப்பிடுறது. ஓஹோ, எங்க டீமன் லார்ட் எல்லாத்தையும் மறந்தது மட்டும் இல்லாம இப்ப பைத்தியமா வேற மாறிட்டாரா, அதனாலதான் இப்பெல்லாம் நடந்துக்கிறாரான்னு நம்ம செஃபிரோஸ் நோட்லாம் பண்ணி வைப்பான். ஆனா அது கிடையாது. உண்மையிலேயே அந்த மண்ணுல நியூட்ரியன்ஸ் இருக்கா இல்லையான்றத செக் பண்ணி பாக்குறதுக்கு தான் நம்ம ஹீரோ இந்த மாதிரி பண்ணா. அது மட்டும் இல்லாம நைட்ரஜன் சுத்தமா அந்த மண்ணுல இல்லவே இல்ல. இந்த நைட்ரஜன்றது நார்மலா நம்ம அட்மாஸ்பியர்ல அதிகமாவே கிடைக்கும். ஆனா பிளான்ட்டால இந்த ஏர்ல இருக்கிற நைட்ரஜனை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நைட்ரஜனோட 2 மாலிகுலும் ட்ரிபிள் பாண்ட்ல இருக்கும். அதனால அதை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கு தான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ஒரு மெத்தட் இருக்கு. அது நம்ம அந்த ஃபெர்டிலிட்டி இருக்குல்ல, அந்த சாயிலோட ஃபெர்டிலிட்டியை ரொம்ப அதிகப்படுத்தும். அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபுட் ப்ரொடக்ஷன் உண்மையிலே ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா இப்ப அதை பண்றதுக்கான டெக்னாலஜி இங்க இல்ல. இதுக்கு வேற ஏதாவது தான் பண்ணணும் நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அவனுக்கு ஒரு ஐடியா வரும். அதுதான் லைட்னிங். அதாவது இந்த மின்னல் இருக்குல்ல, இந்த மின்னல் வெட்டும் போது கரெக்டா ஏர்ல இருக்கிற எல்லா நைட்ரஜனையும் நைட்ரேட்டா மாத்திரும், அதை ஆக்சிடைஸ் பண்ணிரும். அப்படி இருக்கிற அந்த நைட்ரேட்டு நம்ம மழை தண்ணி இருக்குல்ல அதோட கலந்து சாயில்ல அப்சர்வ் ஆயிடும். அப்ப சாயிலுக்கு தேவையான எல்லா நைட்ரஜனுமே கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம நம்ம கிரேடோஸோட ஒரு முக்கியமான அட்டாக்கு பிளடி ஸ்ட்ரைக். அது ஒரு லைட்னிங் பேஸ் பண்ண அட்டாக். இப்போ நம்மளுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. அவன் மட்டும் அந்த பிளட்டி ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணா ரொம்ப ஈஸியாவே அவனுக்கு லைட்னிங் கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கையில நேரா அவனோட கையை வச்சு நெக்கத்தை வச்சு அவன் கையில கீறுவான். ஆனா லைட்னிங் ஒண்ணுமே வராது, வெறும் ரத்தம் மட்டும் தான் வரும். கை வலிக்குது, ஐயோ எதுக்காக பண்ணேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அவனே கத்திக்கிட்டு இருப்பான். ஆனா இங்க பிரச்சனை அது கிடையாது. ஆக்சுவலா இந்த 4 டீமன் ஜெனரல்ஸ் இருக்கானுங்கல்ல, அவனுங்க இவன் வழியில கத்தறத பார்த்து ஓஹோ இவர் உண்மையிலே வீக்கா தான் மாறிட்டாரா அப்படின்றத கண்டுபிடிச்சிருவானுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. கிழிச்சதுதான் கிழிச்சிட்டோம், ஃபுல்லா கிழிச்சிருவோம்னு சொல்லி நம்மால ஃபுல்லா கிழிச்சிருவான். ரத்தம் எல்லாமே அப்படியே சொட்ட ஆரம்பிச்சிரும், நேரா போய் நிலத்துல பட்டுரும். ஆனா கடைசி வரைக்கும் ஒண்ணுமே வராது. மறுபடியும் வலிக்குது, நான் ஏன் கீறேன்னு எனக்கே தெரியலையேன்னு சொல்லி திருப்பி அழுதுகிட்டு தான் இருப்பான். ஆனா இங்க பிரச்சனை அது கிடையாது. இந்த 4 டீமன் ஜெனரல்ஸ் இருக்கானுங்களே, இது எல்லாத்தையும் ஃபுல்லா பார்த்து நம்ம ஹீரோவால பிளட்டி ஸ்ட்ரைக் ஆக்டிவேட் பண்ண முடியலன்றது தெரிஞ்ச உடனே நேரா நம்ம ஹீரோவே அட்டாக் பண்றதுக்காக முன்னாடி வந்துருவானுங்க. இப்போ அடுத்து நம்மளுக்கு ஏஜ்ரி கிம்ச்சியை காட்டுவாங்க. இந்த ஏஜ்ரி கிம்ச்சி இருக்கான்ல, இந்த ஒரு கேரக்டருக்கு கரெக்டா நம்ம ஹீரோ அவனை இத்தனை நாளா கண்ட்ரோல் பண்ணப்ப இருந்த அந்த மெமரிஸ் இருக்கும்ல, 19 தடவை கேமை விளையாண்டதுக்கான அந்த மெமரிஸ் அது எல்லாமே அப்படியே இருக்கும். அதுல ஒரு சில விஷயங்கள் அவன் இந்த டீமன்ஸை போய் அழிக்கணும், நம்ம இந்த இந்த ஒரு இடத்துக்கு தான் போகணும், அந்த டீமன் லேண்டுக்கு தான் போகணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனா இப்ப அந்த சம்மன் ஆஃப் டியூட்டி இப்ப அவனை கண்ட்ரோல் பண்ணன்றதும் அவனுக்கு தெரியும். அவனை யாரும் கண்ட்ரோல் பண்ணல, கண்ட்ரோல் பண்ண சொன்னாதான் நம்ம அங்க போகணும். இப்ப நான் என்ன பண்ணணும், நான் எதுக்காக வாழணும்னே அவனுக்கு தெரியாம இருக்கும். சோ அந்த காரணத்தினால டைரக்டா அந்த டீமன்ஸ் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு பதிலா ஆப்போசிட்ல மனுஷங்க வாழ்வாங்கல்ல அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருவான். இது உண்மையிலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தான். ஏன்னா இப்ப தான் ஒரு கேரக்டர் தான் ஒரு கேமுக்குள்ள இருக்கோன்றது தெரியாம இருக்கலாம். ஆனா தன்னை யாரோ கண்ட்ரோல் பண்ணாங்க, அப்படி கண்ட்ரோல் பண்ணி தான் நம்மள இந்த டீமன்ஸ் எல்லாம் கொல்ல சொன்னாங்க அப்படின்றது அவனுக்கு தெரியுது. ஆனா இப்ப அந்த கண்ட்ரோல் இல்ல. நம்ம இப்ப என்ன பண்ணணும், எது பண்ணணும் அப்படின்றது அவனுக்கே தெரியல. அவனே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுவும் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆளு அவனே தெரியாம இருக்கான். இது உண்மையிலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும் இவன் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகும்போது. இப்போ இந்த 4 டீமன் ஜெனரல்ஸ் இருக்காங்கல்ல, இதுல அந்த முன்னாடி வந்த ஆளோட பேரு அசுராட், அத பெருசா ஒருத்தர் இருக்கால அவனோட பேர் பால், அந்த கண்ணாடி போட்ட மாதிரி ஒருத்தர் இருக்கால அவனோட பேர் ஹார்டாக், அதோட அந்த பொண்ணு பேரு சிர்கி. இப்போ இவனுங்க எதுக்காக அட்டாக் பண்ண வரானுங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்ல, யார் ஸ்ட்ராங்கஸ்டோ அவங்க தான் டீமன் லார்டா இருக்கணும் அப்படின்னு. இதுதான் அவங்களோட ஒரு ரூல். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் அட்டாக் பண்ணும் அப்படின்றதுக்காக வரான். ஆனா இப்போ நம்ம கிரடோஸ்க்கு என்ன பண்றதுனே தெரியல. ஐயோ ஒரு ஸ்கில்ல கூட யூஸ் பண்ண முடியாம ஒரு நிலைமையில இருக்கேனே, இப்படியே போனா இப்படியே போட்டு தள்ளிடுவானுங்களோ, கேமுக்குள்ள வந்த உடனே சாவா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ இவன் ஒரு பக்கம் பயந்து நடுங்கிக்கிட்டு இருப்பான். இவன் நடுங்கிறத பார்த்த உடனே என்ன ஒரு ப்ரெஷர், இப்படி ஒரு ப்ரெஷர் நான் யார்கிட்டே இருந்து ஃபீல் பண்ணதே இல்லை. சே இவர் டீமன் லார்ட எதிர்க்க போறோம் அப்படின்னு சொல்லி அசுராட்டுக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கும். இருந்தாலும் அவனுக்கு அந்த அளவுக்கு கவலை இல்லை. ஏன்னா அவன் கூட அவனோட பாய்ஸ் இருக்காங்க. என் பாய்ஸ் இருக்கிற வரைக்கும் எந்த கவலையும் இல்லை, வாங்கடா அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஒருத்தனும் இருக்க மாட்டான். 3 பேரும் அந்த ஒளிய முடியாத மரத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க. என்ன இங்க இருந்து அங்கே போயிட்டேல், என்ன காரணமோ அப்படின்ற மாதிரி கண்ணாலே கேட்பானா. அப்போட்டே சொல்லுவானுங்க, அதாவது நீ முதல்ல சண்டை போடு, நீ சண்டை போட்டு சண்டை எப்படி போகுதுன்றத பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க சண்டை போடலாமா வேணாமான்றத முடிவு பண்றோம்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் இருந்துக்குவானுங்க. ஏன்னா அவனுங்களும் டீமன்ஸ் தானே, அப்படிதான் ஈவலா இருப்பானுங்க. அதனாலதான் இவனை கோர்த்து விட்டுட்டானுங்க. இப்ப இவனும் இப்படியே ஓடிலாம் தான் நினைப்பான். ஆனா டக்கு நம்ம ஜெஃபிரோஸ் உள்ள வந்து, ஓஹோ இப்ப நம்ம இந்த போட்டி ஆரம்பிக்க போறோம், டீமன் ட்ரெடிஷன் படி இந்த போட்டியை ஃபுல்லா ஒளிபரப்புங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒளிபரப்ப ஆரம்பிச்சிருவான். மேட்சை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவான். இங்க இருக்கிறதுலே பயத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிரடோஸ் தான். ஏன்னா நம்மால் உள்ள வந்த உடனே தன்னோட ஸ்ட்ரென்த்தை செக் பண்ணி பார்த்துருப்பாப்புல, அது அந்த அளவுக்குலாம் ஸ்ட்ராங்கா இருக்காது. உண்மையான டீமன் லார்ட் கிரடோஸ் இருக்கான்ல அவ்வளவுக்குலாம் ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டான். ஓரளவு நார்மல் ஸ்ட்ரென்த்ல தான் இருப்பான். இதை வச்சு இவனை எப்படா தோக்கடிக்கிறதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். டக்குன்னு நம்ம அசுராட் அட்டாக் பண்றதுக்காக வந்துருவான். ஆக்சுவலா இப்போ இந்த அசுராட் அட்டாக் பண்ண வரான்ல, இந்த ஒரு எக்ஸாக்ட் மூமெண்ட்டை அவன் கேம்ல நிறைய முறை பார்த்திருக்கான். இப்போ அவன் கரெக்டா குத்த வரும்போது இதெல்லாம் டாச் பண்ண முடியாதுறான்னு நம்மளால யோசிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா கரெக்டா அவனுக்கே எதிர்பாராம டாச் பண்ணிடுவான். எப்படா டாச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் அவனுக்கே அதிர்ச்சியா இருக்கும்போது அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வரும், கரெக்ட்
அவனோட லெஃப்ட் லெக் எடுத்து முன்னாடி வச்சான்ல, அவன் லெஃப்ட் லெக் எடுத்து முன்னாடி வச்சா அவன் த்ரஸ்ட் பண்ண தான் வரான்றது ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கேம்லயும் எக்ஸாக்டா இதே மாதிரி தான் அவன் பண்ணுவான். மறுபடியும் ஸ்லைஸ் பண்ற மாதிரியான ஒரு அட்டாக் எடுத்துட்டு வருவான். இதுல இருந்தும் நம்ம கிரேடோஸால ஈஸியாவே தப்பிக்க முடியும். ஏன்னா இதுவுமே கேம்ல இருக்கிற மாதிரியான ஒரு அட்டாக் தான். ஆக்சுவலா இந்த அசுராட்டை ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணும்போது இந்த அசுராட்டை எதிர்த்து அவனால சண்டை போடவே முடியல. ஏன்னா அவன் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டான ஒரு ஆளு, அதிகப்படியான ஃபெயின்ஸை த்ரோ பண்ணுவான். அதோட அவனுக்கு எக்கச்சக்க அட்டாக்ஸ் இருக்கு, அட்டாக் டைப்பே நிறைய வச்சிருக்கான். சோ அந்த ஒரு காரணத்தினால ஒரு தடவை 2 தடவைன்னு வரிசையா செத்துக்கிட்டே தான் இருந்தான். இப்படியே ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட 128 தடவை ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் எப்படியும் இந்த அசுராட்டை தோக்கடிக்க முடிஞ்சிச்சு. ஆனா தோக்கடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து எந்த தடவையுமே இந்த அசுராட்டை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு தடவை கூட அசுராட்டு கிட்ட இருந்து ஒரு அடி கூட வாங்கினதில்ல. அவன்கிட்ட சொல்ல போனா விளையாண்டு அவனே ஒரு மாதிரி வெறுப்பேத்தி தான் தோக்கடிச்சிருப்பான். அந்த அளவுக்கு நம்மால ரொம்ப சூப்பராகவே அசுராட்டை எதிர்த்து சண்டை போடுவான். ஸோ இப்போ நம்ம பிரசன்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த அசுராட்டோட ஒரு அட்டாக் கூட நம்ம கிரெடோஸ் மேல படவே போறதில்ல. ஹி அப்படின்ற மாதிரி தான் நம்மளால சிரிப்பாப்புல. இதை பார்த்தோன்னே மற்றவங்களுக்குலாம் அள்ளு விட்டுரும். ஏன் அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறது என்ன, வித்தியாசமா போஸ் கொடுத்தெல்லாம் தப்பிச்சுக்கிட்டு இருப்பான். என்னதான் அவனால இந்த அட்டாக்ல இருந்து எல்லாம் தப்பிக்க முடிஞ்சாலும் திருப்பி அடிக்க முடியாது. ஏன்னா நம்மள்ட்ட அவனை தோக்கடிக்கிறதுக்கான எந்த ஸ்கில்லும் இல்ல, எந்த ஸ்கில்லையும் ஆக்டிவேட்டும் பண்ண முடியல. ஸோ இப்பயும் கூட இந்த சண்டை ஒரு மாதிரி இப்படியே தான் போயிட்டு இருக்க போகுது அப்படிதான் நம்மால் யோசிப்பான். ஆனாலும் இப்ப இந்த கேமோட ரூல்ஸும் இந்த வேர்ல்டோட ரூல்ஸும் சேம் தான் அப்படின்றத இந்த ஒரு விஷயம் மூலமா புரிஞ்சுக்கிடுவான். இதை புரிஞ்சுக்கிட்ட அடுத்த செகண்ட் கரெக்டா ஒரு மெசஞ்சர் நம்ம ஹீரோவுக்குன்னு ஓப்பன் ஆயிடும். அது உடனே சொல்லும், ஆக்சுவலா நீங்க பேசிக்கான ரூலை புரிஞ்சுக்கிட்டீங்க, அதனால இந்த கேமோட சிஸ்டம் இருக்குல்ல அதுல ஒரு பகுதியை இப்ப நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லும். அதுதான் டார்கெட் ஃபங்க்ஷன். இந்த டார்கெட் ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா ஸ்கில்லை யூஸ் பண்ண முடியும்னு அர்த்தம். அப்படின்னா ஸ்கில்லை யூஸ் பண்ண வேண்டியதான்னு சொல்லி நம்மால பிளட்டி ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணுவா. அவ்வளவுதான், அடுத்தே ஒரு பெரிய மின்னல் அட்டாக் அவன் மேல பட்டு உடனே அவன் ட்ரெஸ் எல்லாம் கருகி போய் அங்கேயே விழுந்துருவாப்புல நம்ம அசுராட்டு. இப்ப இந்த பிளட்டி ஸ்ட்ரைக்கை வச்சு அடிச்சும் கூட நம்ம அசுராட் சாகாம தான் இருப்பான். அதோட அவனோட ரெக்கவரி ஸ்பீடு ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால சீக்கிரமாவே அவன் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா. இப்படியே விட்டா அவன் சீக்கிரமாவே ரெக்கவர் ஆகிட்டே இருப்பான். இது சரிப்பட்டு வராது. நம்ம அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு பிளட்டி ஸ்ட்ரைக்குன்னு நம்மால் போட்டு ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. கண்ணா பின்னான்னு யூஸ் பண்ணுவாரு. அவன் லிட்டரலா படுத்துருவான். அப்பையும் கூட நம்மால் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். இதுக்கு மேல நம்ம அசுராட்டால எந்திரிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இவனை எப்படா காலி பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்பதான் டக்குன்னு கன நேரத்தில் ஒரு சிந்தனை வரும். அதாவது இப்பயும் கூட அவன் சாகலைல, அவன் மேல அந்த டார்கெட் ஃபங்க்ஷன் அப்படியே தானே இருக்கு. அப்ப இந்த டார்கெட்டை யூஸ் பண்ணி நிலத்துக்கு தேவையான எல்லா நைட்ரஜனையும் இறக்கிற வேண்டியதா. கரெக்டான ஐடியா மாட்டுச்சு பாரு. ஏ சிர்கி இங்க வாமா, நீ என்ன பண்ற, இவனை அப்படியே எடுத்து நேரா ஒரு கம்பத்துல கட்டி போடு அப்படின்றவான். முதல் ஸ்டெப் இந்த லைட்னிங் ராட உருவாக்கணும். இப்ப அதை உருவாக்கியாச்சு. ரெண்டாவது ஸ்டெப் நடுவுல இந்த அசுராட் கண்ண முடிச்சு, அடே கிரெடோஸ் உன்னோட பிளட்டி ஸ்ட்ரைக் என்ன தோக்கடிக்கல, அதனால உன்னோட சாவு என்னோட கையில தாண்டா அப்படின்ற மாதிரி டயலாக் பேசுவான். அவன் வாய் அடைக்கிறதுக்காக திருப்பி அவன் மேல பிளட்டி ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணணும். திருப்பி அவன் மேக்கம் போட்டு விழுந்துருவான். அடுத்து மூணாவது ஸ்டெப் இந்த மொத்த இடத்துலயும் நம்ம மாய்ஸ்சரை உருவாக்கணும். அதுக்கு ஹார்டாக் இருக்கான்ல, அவன்கிட்ட சொன்னோம்னா அவன் மொத்த இடத்துலயும் ஃபாக உருவாக்குவான். அந்த ஃபாகை நம்ம அடுத்தடுத்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதுலயே மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்துடும். இப்ப அதுதான் மூணாவது ஸ்டெப். அடுத்து மூணாவது வந்துருச்சா, திருப்பி நாலாவது என்ன, ரிப்பீட் ஸ்ட்ரைக் ரிப்பீட்னு திருப்பி அந்த ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்படியே போச்சுனா எல்லாத்துக்கும் தேவையான நைட்ரஜனை நான் இந்த நிலத்துக்குள்ள இறக்கிட வேண்டாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இந்த ஸ்ட்ரைக் அவன் மேல இறக்கிக்கிட்டே இருப்பான். காலையில ஆரம்பிச்சது சாயங்காலம் வரைக்கும் போயிட்டு இருக்கும். சாயங்காலம் வரைக்கும் ஸ்ட்ரைக்கை இறக்கிக்கிட்டே இருப்பான். இப்ப அவனுக்கு தேவையான ஒரு மெத்தட் கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம அடுத்து பண்ண வேண்டியது இந்த சாயிலை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு முக்கியமா தேவைப்படுறது மெனியூர். அதுக்காக உடனே அவனோட பாய்ஸை திரும்பி பார்த்து, அடே பாய்ஸ் என்ன பண்றீங்க, போயிட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவனுக்கு அதை அப்படி புரிஞ்சுக்க மாட்டானுங்க. ஓஹோ, இப்ப இவனை இப்படி அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாம இவன் மேல மொத்த ஷிட்டையும் எடுத்து போட்டு அதையும் வச்சு அவனை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ, சே இந்த அளவுக்கு குரூவலா இருக்காரே அப்படின்ற மாதிரி தான் அவனுங்க யோசிப்பானுங்க. இப்ப அடுத்து நம்மளுக்கு நம்ம கிம்ச்சியை தான் காட்டுவாங்க. ஒரு காட்டு வழியா அடுத்து என்ன பண்றதுனே தெரியாம நடந்து போயிட்டு இருக்கும் போது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு குரல் மட்டும் கேட்கும். அப்ப நம்மால எட்டி பாப்பானா, அப்படி பார்க்கும்போது தான் ஒரு 2 பேர் காப்ளின் கூட்டத்தினால அட்டாக் பண்ணப்பட்டதுனால காலில் அடிபட்டு அடுத்து அங்க இருந்து போக முடியாம ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க. இப்போ உடனே சரி நம்மால ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளில அப்படி போவானா, அவன் ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே தான் இவனுங்களுக்கு பயம் வரும். இல்ல நீங்க பரவாயில்லைங்க, நீங்க தான் இருக்கிறதே பார்க்க சந்தேகப்படுற மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவனுங்க யோசிப்பானுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ட்ரெஸ், இவ்வளவு பெரிய பல்கான பாடி, ஒரு பொண்ணு மாதிரியான ட்ரெஸ், இப்படி பார்த்தா எவனா இருந்தாலும் சந்தேகப்படதான் செய்வான். இருந்தாலும் நம்ம கிம்ச்சி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான். நம்ம கிம்ச்சி தூக்கிட்டு போறாருல, அந்த ஆளோட பேரு ரெய்வாஜ் அஸ்ரகான். என்னடா இந்த பேரை கேட்ட மாதிரியே இருக்குன்னு இதுல இன்னொரு இருக்கு. ஆக்சுவலா இவர் ஒரு நோபலா, இவருக்கு கூட இன்னொருத்தர் வராருல, அவர் இவரோட அசிஸ்டண்டா, அவரோட பேரு டியால். இந்த ரெய்வாஜ் இந்த டியால் இந்த பேரு ஆக்சுவலா ஜேவியர் லாய்டு. பேரை திருப்பி போட்டு அந்த மாதிரி வச்சிருக்கானுங்க. கிரேட்டஸ்ட் எஸ்டேட் டெவலப்பரை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த காம்போ யாருன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். என்ன அங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்ப அதுக்கும் போக போக இதுல நிறைய ரெஃபரன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. போக போக உங்களுக்கே நிறைய விஷயம் புரிய வரும். இப்ப அந்த ரெய்வாஜ் இருக்கார்ல, அவர் உடனே நம்ம கிம்ச்சியை பார்த்து கேட்பாரு, ஆமா நீங்க யாரு, உங்களோட பேர் என்ன அப்படின்னு. அப்போ உடனே நம்ம கிம்ச்சி ஒரு பதில் சொல்லுவா, ஆக்சுவலா இப்பையில இருந்து அதை தான் நானும் தேட போறேன்.
அதுக்கான பயணத்தை தான் நான் மேற்கொள்ள போறேன் அப்படின்னு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கலாம், இருந்தாலும் போக போக ஸ்டோரி உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதனால தான் இந்த ஒரு மான்வாவை ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலா நம்ம இந்த கிரேட்டஸ்ட் எஸ்டேட் டெவலப்பரோட யூனிவர்ஸ்ல இருக்கு அப்படின்றதுனால அதோட நிறைய ரெஃபரன்ஸை இதுல நம்மளால பார்க்க முடியும். நிறைய அந்த ஃபேஸஸ்லாம் இருக்குல்ல, லாய்டோட ஃபேஸஸ், இதை இந்த கிரெடோஸ் பண்ணுவான். அதே மாதிரி அந்த பேர்கள், இந்த ஜேவியர், லாய்டு, அதுக்கான ரெஃபரன்ஸ்லாம் இருக்குல்ல. இது மட்டும் இல்லாம ஒரு சில கேரக்டர்ஸை கூட நம்மளால இதுல பார்க்க முடியும். இந்த வீடியோ கொஞ்சம் சின்னதா தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலா ஒரு 20 நிமிஷம் வீடியோ தான் போட்டிருக்கேன். ஆனா இனிமேல் போக போக மினிமம் ஒரு 30 நிமிஷம் வீடியோவாவது போட ட்ரை பண்றேன். ஸோ 30 மினிட்ஸ் வீடியோவா நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த சாப்டர்ல உங்க சந்திக்கிற வரைக்கும் சனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.